கைஸ், as a பிகினராக நீங்கள் மார்க்கெட்டில் என்டர் ஆகும்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயம். 1 என்எஸ்சி, 2 பிஎஸ்சி, 3 செபி. இவங்க யார் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு என்எஸ்சி பற்றி கிளியராக பார்க்கலாம். என்எஸ்சி அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது 1992 இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வால்யூம் நடக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ் இந்த மாதிரி பிக் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் தான் வந்து ட்ரேட் இருக்கு. பிஎஸ்சி அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதுதான் இந்தியாவிலேயே பழமையான எக்ஸ்சேஞ்ச். இது 1875 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இதுதான் ஏஷியாவிலேயே ஓல்டஸ்ட் எக்ஸ்சேஞ்சும் கூட. பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. என்எஸ்சியில் நிஃப்டி 50 அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. லைக் என்எஸ்சி அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் மால் மாதிரி, அதே மாதிரி பிஎஸ்சி அப்படின்னா ஹெரிட்டேஜ் மார்க்கெட் மாதிரி. நமக்கு ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆல்ரைட், என்எஸ்சினா என்ன, பிஎஸ்சினா என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்தாச்சு. மார்க்கெட்டில் ஒரு வேளை லா அண்ட் ஆர்டர் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அங்கே தான் செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா முக்கியமான ஒரு வேலையை செய்கிறாங்க. இவங்களுக்கு 1992 ஸ்டாட்டுட்டரி பவர் அப்படிங்கிறது வந்தது. இப்போது மார்க்கெட்டில் ஒரு வேளை ஃப்ராட் நடக்குது, இன்சைடர் ட்ரேடிங் நடக்குது, அன்ஃபேர் ப்ராக்டிக்ஸ் நடக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இவங்களுடைய முக்கியமான ஒர்க்கு. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன். ஏதோ ஒரு பேங்க்கு ஃப்ராட் பண்ணிருச்சு அப்படின்னா ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது ஃப்ராட் நடந்தது அப்படின்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை செபிட்ட தான் இருக்குது. அதை அவங்க தான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கம்பெனி அவங்க ஒரு ஃபேக் நியூஸ் கொடுத்து அவங்களுடைய ஷேர் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா செபி அவங்க மேலே ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆல்ரைட், நீங்கள் பிகினராக இருந்தாலும் என்எஸ்சி, பிஎஸ்சி, செபியை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்கள் மணி சேஃபாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு மார்க்கெட் மூமெண்ட்டமை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி இது ரெண்டுமே மார்க்கெட்டுடைய மெயின் டோர்ஸ்ன்னு நம்ம வச்சுப்போம். செபி அப்படிங்கிறது அந்த மெயின் டோர்ஸ்க்கு இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டுன்னு வச்சுப்போம். நீங்கள் இந்த மாதிரி மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியர் இல்லாமல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.